அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாத்து வீட்லேயுமே பொங்கல் வச்சு முடிச்சுட்டு ரெஸ்ட்டில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நேற்று எங்கள் வீட்டில் பொங்கல் வச்சுட்டு இன்றைக்கி காலையில் அம்மா வீட்டில் பொங்கல் வைக்கிறக்காக கிளம்பி வந்துட்டேன். எப்போவுமே அம்மா வீட்டில் 2வது நாள் தான் பொங்கல் வைக்கிறது உண்டு. இன்றைக்கி காலையில் அக்கா நேரமே எழுந்திரிச்சு கோலம்லாம் போட்டுட்டு சாப்பாடெலாம் செஞ்சுட்டு ரெடியாக இருந்தா. நான் போனதும் எனக்கு இருந்த ஒரே வேலை பொங்கல் வைக்கிறது தான். எங்களோட சின்ன வயசில் பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி பூ பறிக்கிற நோம்பி இருக்கும். எவ்வளோ பேர் அதை கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வீட்டில் இருக்கிற ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு பூ பறிக்க கிளம்பிடுவோம். போகும்போதே கும்மி அடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பூ பறிச்சுட்டு வந்துடுவோம். அந்த பூவை தான் சாமிக்கு வச்சுட்டு சாமி கும்பிடுவோம். அதையெல்லாம் இப்போ ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். எப்போ பொங்கல் வச்சாலுமே அதை பற்றி கண்டிப்பாக ஒரு டாக் போயிடும். இந்த தடவை பொங்கல் நல்லாவே பொங்கி வந்திருந்தது. பொங்கல் பொங்கி முதல் விழுகிற டைரக்ஷனை வச்சு இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்லுவாங்க. உங்களுக்கு அப்படி யாராச்சும் சொன்னதுண்டா, அதுபடி நடந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. என்னோடய வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.